எங்கே பாண்டே ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கவளன் எழும்பி வா வாண்டுன்னு படுக்க முடியாமலுக்கு ரிலாக்ஸாக எழுப்பி பிடிக்கவளன் எங்கே கூட்டிக் கொண்டு போறீங்க? இன்றைக்கு தமிழர் விளையாட்டு கழக விளையாட்டு விழா வல்வை அனுசரணை, அதுக்கு தான் போகிறோம். வாங்க வலிக்கிடுங்க, காரை எடுங்க. ஓகே ஓகே, வாங்க வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா ஒரு தமிழற்ற ஒன்று கூடலுக்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறோம். லண்டன்லேயே நடக்கிற ஒரு பெரிய ஒன்று கூடல் இதை சொல்லலாம். வல்வை தமிழ் மக்கள் ஒன்று கூடல் என்று தான் இதுக்கு பேர். இதில் எடுத்த சில காட்சிகளை பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்கள் தந்த எங்களோட எல்லா காணொலிகளுக்கும் மிகவும் நன்றி. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலுக்கு முதல் தரம் வாரீங்களா, சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்திட்டு பாருங்கோ. இது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்படியான காணொலிகளை தொடர்ந்தும் போட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்னென்னா, வெல்வை கோடை திருவிழா. லண்டனில் இன்று நடைபெற்ற வெல்வை கோடை திருவிழா. உலக தமிழர்கள் எல்லாருமே இன்றைக்கு இந்த கோடை திருவிழாவில் ஒன்று கூடியிருந்தார்கள். பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கே தாய்நாட்டில் இருக்கின்ற தாய்நாட்டில் நிற்கின்ற போல ஒரு உணர்வைத்தான் தந்தது இங்கே நின்று கொண்டிருக்கீங்கள. அதைத்தான் இப்போ காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒன்று கூடலின் நிர்வாக சபையில் இருக்கின்ற எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் சித்தப்பா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிர்வாக சபை உறுப்பினரின் ஒரு நேர்காணலைத்தான் நீங்கள் இனி அடுத்த தொடர்ந்து பார்க்க போறீர்கள் இனி வர்ற காணொலியில். ஹலோ அண்ணா, நாங்கள் லண்டன் வியூ கேபி யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கிறோம். சரி, உங்களோட விழா எவ்வளவு காலமா நடக்குது இந்த வெல்வை திருவிழா? இது 17 வருஷம் அதிகாரபூர்வமா செய்யறோம். அதுக்கு முதல்ல நாங்க கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சு 32 வருஷம் ஆகுது. சிறப்பு. இதுக்குள்ள வேலை செய்கிறார்கள் எல்லாரையும் கேட்டீங்களான்னு சொன்னா எல்லாருமே சேரிட்டி ஒர்க் தான். வல்ல மக்களுக்காக ஒரு சேரிட்டி ஒர்க் தான் இது செய்கிறது. இதுல வர்ற வருமானத்துல பாதி செலவு வன்னி வாழ் மக்களுக்கு போகும். பாதி இது எங்களோட உள்ளூர் இங்க உள்ள செலவு எங்களுக்கு போற நல்ல ஒரு விஷயத்த நெடுங்காலமா செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட உங்களுக்கு தெரிய வரும் இடத்துல மக்கள் என்ன செய்வினம்ன்றத உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இதுலயும் பின்னுக்கு நிக்க மாட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு மழை கொஞ்சம் குழப்பி கொண்டிருக்கிறதால சின்ன ஒரு தடங்களா இருக்க ஒழியா மறுபடி மக்கள் ஆதரவு எல்லாம் எங்களுக்கு நல்ல மாதிரியே இருக்கு. நல்ல மாதிரி இவ்வளவு மழைக்குள்ளையும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேணும். நன்றி அண்ணா, தகவலுக்கு. என்னுடைய சொந்த தயாரிப்பு தான் சர்பத். மிகவும் நன்றி. என்ன பேர் இதுக்கு? இது பிஸ்தா சர்பத். இது வீட்டிலேயே நான் வச்சு காய்ச்சி பானி கொண்டு அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 கிலோ சீனியில செய்ததான் 140 கிலோ சீனியில செய்த சர்பத்து தான் இது. அதுக்குள்ள கிடக்கு பாருங்க, பீப்பா போட்டுல வேண்டி கரைக்கிறது இல்லை. இது நேச்சுரலா நாங்கள் எந்த கெமிக்கலும் போடாம செய்யற ஒரு சர்பத்து. இது ஸ்ட்ராபெரி சர்பத்து, இது பிஸ்தா சர்பத்து. நன்றி அண்ணா. ஓகே ஓகே. வேற எதுவும் கேட்க போறீங்களோ? இல்ல, நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் சிறப்பா நடத்துறது வாழ்த்துகள். சிறப்பா நடத்துறதுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னா, நாங்கள் மற்ற விஷயங்கள் ஒன்றே மெலவு பண்றது இல்ல, குடி வகையை நாங்க மெலவு பண்றது இல்ல. அதனால மக்கள் எல்லாரும் அடுத்த பாதுகாப்புக்கு நிக்கிறார்கள். எல்லாருமே எங்க ஊர் மக்கள் இந்த கிரவுண்டை சுத்தி பாதுகாப்புக்கு நிக்கிறோம். ஒருவருக்கும் தெரியாது. ஆமாம், எங்க என்ன பிரச்சனை வந்தான்னா அதை பாதுகாத்து வர்ற மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது எங்களோட பெருங்கடமை. இன்னைக்கு இல்ல, அது எங்களோட தொண்டு கொண்டு வந்துடும் வழக்கம். பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த அண்ணாவுடன் பகிர்ந்து கொண்டோம். நன்றி அண்ணா, உங்களோட நேரத்துக்கு. வாங்க தொடர்ந்து மிச்ச காணொலியை பார்ப்போம்.
இந்த விளையாட்டுகளை பார்த்தபடியே அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இங்கே காட்சிப்படுத்தி இருந்த சில வர்த்தகர்களுடைய நேர்காணலை தான் நீங்கள் அடுத்தது பார்க்க போறீங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் அக்கா, நான் பிரியா, லண்டன் வியூ கேபி சேனல்லேருந்து வரேன். உங்களுக்கு என்ன பேர்? தினுஷி. தினுஷி, ஹலோ தினுஷி. உங்களோட பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நான் காஸ்டியூம்ஸ் பண்றேன். இட்ஸ் கால்ட் ஆர்ஷி. sarees, designer blouse, customized sarees, காஞ்சிபுரம் silk sarees, sareesல ஒர்க் பண்றது. அந்த காட்டுறீங்களா? இந்த எடுக்கத்தவில அப்படி காட்டுறீங்க. இப்படியான works எல்லாம் இப்படி ஆரி works ன்னு சொல்றீங்க. ஆரி ஒர்க்ஸ், எஸ். ஆரி ஒர்க்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி சைஸுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே மாதிரி காஞ்சிபுரம் சில்க்லயும் கஸ்டமைஸ் சாரில ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் கஸ்டமைஸ் சாரீஸ், பிக்சர் சாரீஸ். சோ பிக்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி சாரி செய்து கொடுப்பீங்க. அது செஞ்சு கொடுக்கலாம். சோ இது பண்ணிடுறேன். அண்ட் kids clothes, work blouses, saree blouse, sarees, normal saree blouse தைக்கிறீங்க. நீங்க எங்க பேஸ்ட் அக்கா? லண்டன்ல? Croydonல. ஓகே. எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க saree blouse தைக்க? normal saree plain blouses are 25 pounds. 25 pounds. Saree work blouse depends. Ari work start from in a price around 80 pounds. Around, great. Okay, good. That's quite 80 pounds to 300 pounds வரைக்குமே இருக்குது. இதெல்லாம் 300 pounds. Beautiful. Look, absolutely beautiful work. Yeah. இதெல்லாம் 300 poundsலயே இருக்கு. உங்க ஃபோன் நம்பரை சொல்லுங்க அக்கா. உங்க டெய்லர்ல பேர் என்ன நேம்? Yeah, it's called Arshi. Instagram இருக்கு, WhatsApp நம்பர் இருக்கு. It's 07928565015. நன்றி அக்கா, நீங்க தந்த டீடைல்ஸ்க்கு. நாங்க இந்த லண்டன் வியூ கேபி சேனல்ல போறோம். லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வரேன். பிரியா எனக்கு பேர். உங்களுக்கு என்ன பேர்? என்னுடைய பேர் சந்திரமோகன். சந்திரமோகன், நீங்கள் என்ன உங்களை அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பேர் கேசவன். என்னுடைய பேர் நன்றி. நீங்கள் என்ன செய்றீங்கன்றது எங்கட ஆக்சுவலா வந்து எங்கட ஆல் ஃபைனான்சியல் நாங்கள் மோர் தென் 5 இயர்ஸ்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுல வந்து குறிப்பாக வந்து எங்கட லண்டன் வாழ் தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணும். அதாவது காப்புறுதி திட்டத்துல சில பேர் தெரிந்தான ஒரு கம்பெனிகள்கிட்ட போறது ஒரு இஷ்யூக்கள் இருக்குன்ற அப்பால எங்கட கம்யூனிட்டியை நல்ல ஒரு அறிவுரை கொடுக்கணும்ன்றக்கான எங்கட கம்பெனி எங்கட சமூகம் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த லண்டன்ல உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிகள் இந்த இன்சூரன்ஸும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நேம் இருக்கு, அவிவா, லீகல் அண்ட் ஜெனரல், சூரிச், மெட்லைஃப். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொடர்பான அதாவது ஷாப் இன்சூரன்ஸ் அதுவரை செய்து கொண்டிருக்கோம். மற்றது ஹோம் இன்சூரன்ஸ் செய்து கொண்டிருக்கோம். அதே நேரம் மோர்கேஜ் பாத்தீங்கன்னா இந்த எல்லாருக்கும் இப்போ மோர்கேஜ் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை எவ்வாறு பேங்கிட்ட போய் கதைக்கிறதா அல்லது எவ்வாறான தகவல்கள் எடுக்கிற பிரச்சனை இருக்கு. நாங்களெல்லாம் சரியான முறையில அதை ரிஃபரலை கொடுத்து எங்கட கம்பெனியே நாங்களே அந்த ரிஃபரலை கொடுத்து எங்கட கம்பெனியே முழு அட்வைஸ் வேலை சொல்லும் என்னென்ன பாதுகாப்பான முறையில செய்து கொடுக்கப்படும். இதுதான் எங்களோட மெயினான நோக்கமா இருக்கு. நன்றி. உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை சொல்றோம். ஏனென்றால் எங்களை ஊடகத்துல கொண்டே நீங்கள் எங்களை அறியப்படுத்துறீங்களே. ஏன்னா எங்களோட சமூகத்துக்கு தெரியணும். எங்களோட சமூகத்துல எத்தனை பேர் நாங்கள் இதெல்லாம் இதுல மெயின் நோக்கமே எல்லாம் ஃப்ரீயா தான் செய்தோம். நன்றி. அது அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோட தமிழ் சேனல் தான் நாங்கள் கீழே உங்களோட ஃபோன் நம்பரையும் போட்டு போடுறோம். நன்றிங்க. தேங்க்யூ. எனக்கு பேர் பிரியா கோதாசன். நான் லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வந்திருக்கிறேன்.
உங்களோட இதை பற்றி இருக்கா கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களா நாங்கள் எங்களோட சேனலில் போடுவோம். ஸோ இது வந்து எங்களுடைய ராஜயோக தியான பயிற்சி. நாங்கள் பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே முக்கியமாக வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறது ராஜயோக பயிற்சி. இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஜாதி மதம் இனம் இதெல்லாம் இல்லாமல் யூனிவர்சலாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப இலகு ராஜயோகம் சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தேவையானது அமைதி, அன்பு, சந்தோஷம். அண்ட் இதைத்தான் நம்ம வந்து எல்லாம் வெளியில தேடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ராஜயோக பயிற்சி மூலமாக நமக்குள்ளே இதெல்லாம் நம்ம அனுபவம் செய்யலாம். ஸோ இந்த தியான பயிற்சியில வந்து நம்ம எப்படி ஆலயங்களுக்கு போறோம், நம்ம வந்து இந்த ஆலயமாலாகவும் இருக்கட்டும், சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த ஆலயங்களுக்கும் தேவர்களை வணங்குறோம், மற்ற ஆலயங்களுக்கும் போகலாம். பட் அந்த ஆலயங்களை நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம், இந்த தான் தேடுறோம், அமைதி இல்லையா? ஸோ இந்த ராஜயோகம் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள எப்படி இந்த தெய்வீக குணங்களை கொண்டு வரலாம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லிட்டு பாக்குறீங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு பாருங்க, நம்ம வந்து நான் யார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பேரு சொல்லுவோம், நம்மளுடைய ஊரு சொல்லுவோம், நம்மளுடைய எங்கே வந்திருக்கோம் சொல்லுவோம், நம்மளுடைய உறவு முறைகள் சொல்லுவோம், நம்மளுடைய ஜாதி மதம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி பார்க்க போனா எப்படி ஒரு கார் டிரைவர் ரெண்டும் தனித்தனியா இருக்கு, அது போல நம்ம உடலும் உயிரும் தனித்தனியா. இந்த உயிர் அப்படின்றது தான் நான், இது அழியக்கூடியது, நான் ஆத்மா, உயிர் அழியாதது. இவ்வளவு தெரிஞ்சுட்டாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி, சந்தோஷம், அன்பை வந்து நம்ம அனுபவம் செய்யலாம். இருக்குதானே பிரம்மகுமாரி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஜப்னால எங்க இருக்கு உங்களோட அந்த பிரம்மகுமாரி? யாழ்ப்பாணத்துல எங்க உங்களோட தொடர்பு இருக்கு? இது உலகம் பூரா இருக்குது, எல்லா நாளிலும். குறிப்பாக இலங்கையில இப்ப முன்னேறி கொண்டு வருது, பல சென்டர்கள் தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் இப்படியான ஆரம்ப சேவை இப்படியான இடங்கள் வரைக்கும் வந்து செய்து மக்களுக்கான ஒரு உன்னதமான சேவை. நான் ஆரம்பத்துல நாங்கள் பக்தி தான் இருந்தோம், அது மூலமா தான் இந்த ஞானத்துக்கு வந்து நாங்க எவ்வளவு மன சந்தோஷம், அமைதி. எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உதவி செய்து அவர்கள் அதுலேருந்து மீட்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் இதுல லீஃப்லெட் இருக்குது, அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல சென்டர்கள். யாழ்ப்பாணத்துல பிரவுன் வீதியில இருக்குது, கொழும்புல இருக்கு, டெய்வலையில. உங்களுக்கு தேவையான அந்த டெய்வலையில சி சைட்ல வந்து சால் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில தாரேன். கிளிநொச்சி பவனியாலயம் இருக்கு. கூகுள்ல அடிச்சா வரும், அடிக்கும், நீங்க கட்டாயம் வரும். எல்லா நன்றி அண்ணா உங்களோட தகவலுக்கு. உங்களுக்கு என்ன பேர்? சுப்பிரமணியம் மகேந்திரன். சுப்பிரமணியம் மகேந்திரன். நீங்கள் இது என்ன பிசினஸ் ஆன்லைன்ல வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க ஷாப் வச்சிருக்கீங்களா? ஆன்லைன் ஒன்லி தான் வேண்டலாமா? ஓகே, உங்களோட ஃபோன் நம்பரையும் சொல்லி உங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தியும் சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் சொல்றேன். இது வந்து சின்சினோ வந்தது, சிறிய பெரிய விஷயத்தை செய்யற ஒரு விஷயம் தான் அந்த சின்சினோ. இது வந்து ஒரு ஃபார்முலா, ஹாட் லிவர் ஆயில், ஒலிவ் ஆயில், 60% ஹாட் லிவர் ஆயிலும் 40% ஒலிவ் ஆயிலோட மிக்ஸ் பண்ண ஒரு ஃபார்முலா. இது வந்து முக்கியமா எங்களோட டெஸ்ட் கிட். இந்த டெஸ்ட் கிட் வந்து உங்களோட ஒமேகா 6 ஒமேகா 3க்கான டெஸ்ட், உங்களோட பாடி பேலன்ஸை அதங்க காண்பிக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு இந்த ஆயிலை நாங்க பாவிக்க சொல்றோம். 120 நாள் இந்த ஆயிலை நீங்க பாவிச்ச பிறகு திரும்ப ஒரு டெஸ்ட் வரும். அதுல வந்து உங்களுக்கு 3:1 ரேஷியோக்கு இந்த ஆயில் உங்களுக்கு கொண்டு வரும். அப்ப நாங்கள் ஃபர்ஸ்டா ஒரு டெஸ்ட் பேஸ்ட் உள்ள ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நீங்க பாக்குறீங்க. வெரி குட். ஓகே, எக்ஸலென்ட். இது வந்து மெட்டது இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுல 18 கிளைம்ஸ், மெடிக்கல் கிளைம்ஸ் நாங்கள் மேக் பண்ணலாம். இது வந்து யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி எங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணிருக்கு. வெரி குட். சோ இதுல இருக்க அவ்வளவு பிரைவேட் சர்டிஃபிகேஷனும் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கு. எக்ஸலென்ட். இதுல வெக்கண்ட் இருக்கும். 19 இயர்ஸா இந்த கம்பெனி இது ஆபரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, எக்ஸலென்ட். ஸ்காண்டினேவியா, நோர்வேல, ஆஸ்திரேலியால தான் இந்த கம்பெனி. நாங்க வந்து இத உண்மையா இப்ப இல்ல மணி மேக்கிங் இருந்தாலும் இங்க வந்து கூடுதலா அந்த கம்யூனிட்டி நிறையாக்களுக்கு வந்து கன்வீனியன்டா எடுக்கக்கூடிய மாதிரியும் எல்லா விதமான நிறைய வருத்தங்கள் இங்க சொல்லப்படுற கொலஸ்ட்ரால், பிளட் சுகர், அதுல இருந்து மெட்டது உங்களோட மைக்ரேன், ஹை ஃபீவர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இதால பிரயோஜனம் இருக்கு. இந்த கம்பெனி இதுவரைக்கும் 1.4 மில்லியன் டெஸ்ட் செய்திருக்கு. அப்டேட் நம்ம வெப்சைட்ல இருக்கு. ஸோ இதை நாங்கள் எல்லாரும் கொண்டு போக வேண்டும். நன்றி.
நன்றி. உங்களோட சேனலுக்கு நாங்கள் எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் நம்பர் இருக்கு அடிங்க. இல்ல இத நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். டெஃபினெட்லி உங்களுக்கு கால் பண்ணுறேன். டெஃபினெட்லி நாங்கள் உங்களுக்கு சந்திப்போம். ஆமாம். வணக்கம் தம்பி. நாங்கள் லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வந்திருக்கிறோம். ஓகே. நீங்கள் டாட்டூ போடுறத பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா? ஓகேக்கா, என்னோட பேர் கோடி. நான் இந்தியால இருந்து வரேன். எங்க ஸ்டுடியோ பேர் வந்து YY டாட்டூ ஸ்டுடியோ. இந்தியால ஸ்டுடியோ வச்சிருக்கோம். இங்க வந்து வீட்ல வச்சும் பண்றோம், இல்ல கஸ்டமர் கேட்டாங்கன்னா பண்றோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்கேன். ஸ்டுடியோ நெக்ஸ்ட் இயர் தான் ஓபன் பண்ண போறீங்க. YY டாட்டூ தான் உங்க? ஆமா, என்னோட பேர் ஸ்டுடியோ பேர். ரைட் ரைட். இது வந்து நீங்கள் சில பேர் ஸ்டிக்கர்லயும் போடுறோம், நீங்க உண்மையிலேயே போட போறீங்களா? இல்ல, பெர்மனன்ட் டாட்டூ தான். ஸ்டிக்கர் டாட்டூ நம்ம பண்றது அது 1 or 2 days தான் இருக்கும். இது பெர்மனன்ட் லைஃப் ஃபுல்லா வரும். ஆமா. நன்றி தம்பி. நாங்க கொஞ்சம் காட்சிப்படுத்தி எங்க லண்டன் வியூ கேபி சேனல்ல போடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. வியூவர்ஸ் ஆர் இன்ட்ரஸ்டட்னா உங்களை தொடர்பு கொள்வேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து இன்டர்நேஷனல் குவாலிஃபைட் ஆர்டிஸ்ட். நான் போன வருஷம் நடந்த பிப்ரவரியில பிரான்ஸ்ல நடந்த இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் ஆல் ஓவர் வேர்ல்ட் வருவாங்க. அதுல நான் ஜூரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. வேற தொலைபேசி இலக்கம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்குது. தேவையான ஆட்கள் அதை பார்த்து வேற நேரடியாக தொடர்பு கொண்டு கொள்ளலாம். வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம். உங்களோட பேர் என்ன? வணக்கம்க்கா, என் பேர் பாபு. வணக்கம். உங்களோட பேர் என்னக்கா? சரளா. வணக்கம். நான் பிரியா, லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வந்திருக்கோம். உங்க பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க ஆன்லைன்ல வச்சிருக்கீங்களா, கடை வச்சிருக்கீங்களா? நாங்க ஆன்லைன்ல பண்றோம், ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்றோம். ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன்லைன் ரெண்டும் பண்றோம். என்ன உங்க ஆன்லைன் பிசினஸ்க்கு பேர்? www.saraimpex.co.uk. ஓகே. கோன் இதுக்கு கீழ அந்த ஃபோன் நம்பர் வரும் டிஸ்கிரிப்ஷன்ல. ஃபோன் நம்பர் வந்து 07984161683. நல்ல வடிவா இருக்கு. உங்க காட்சிகள் எல்லாம் எடுத்துட்டாரு. நன்றி அக்கா. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்னும் வருது, நிறைய சாமான் வருது. நாங்க காப்பர் செய்றோம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செய்றோம், டெக்ஸ்டைல் செய்றோம், கிஃப்ட் ஆர்டிகல் செய்றோம், வீட்டுக்கு தேவையான எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே செய்யறோம் நாங்க. எங்களுக்கு A to Z எங்களோட இது கான்செப்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டி மேலம்னு நாங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல வேண்டலாம். புடவையில இருந்து, சாரியில இருந்து, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல இருந்து அனைத்து சாமான்களும் நாங்க ஒரே ஆளே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இப்ப நீங்கள் வந்து ஆன்லைன்ல மட்டும் செய்யறபடியா வாடிக்கையாளருக்கு இதுல ஒரு நன்மை இருக்கு. என்னன்னா ஓவர் ஹெட்ஸ் இல்ல. நீங்கள் வேற வெம்பிளியோ வேற கடையில வேண்டற விட வேட்ட கொஞ்சம் மலிவாக வேண்டி. ஆமா, நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதுனால. அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சொந்த தறி, கெட்டி மேலன்றது எங்களோட சொந்த தறி. ஆமா, நாங்க சேலத்துல வந்து எங்கட தறி சொந்தமா தறி ஒரு 1000 தறி இருக்கு எங்களுக்கு. அவங்க வந்து நமக்கு மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த பிராண்டட் இது எக்ஸ்போஸ் பண்றதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ஸ்டால் போட்டு நாங்க இது பண்றோம். வெரி குட் வெரி குட். அப்ப லண்டன்ல இப்ப நாங்க உங்கள்ட்ட வேண்டறோம்டா, லண்டனோ யூரோப்ல இருந்து எங்கயாவது இப்ப ஆன்லைன்லயும் பண்ணலாம். ஃபோன் பண்ணினா நீங்க அந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. அந்த அட்ரஸ்க்கு நாங்க போஸ்ட் பண்ணி விடுவோம். வெப்சைட்ல போய் நாங்க ப்ராடக்ட்ட பார்த்து என்ன ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் வெப்சைட்ல இருக்கு. நேரடியா வந்து பார்க்குற ஃபெசிலிட்டி இருக்கா? அப்ப லண்டன்ல நேரடியா பார்க்குற இந்த மாதிரி ஸ்டால் போட்டு தான் நாங்க இது பண்றோம். வேற என்ன ஈவென்ட்ஸ்க்கு நீங்க போறீங்க? நாங்க அடுத்து வந்து ஈலிங் அடுத்து செய்றோம். ஈலிங் அம்மன் கோயில் செய்றோம். அடுத்து வந்து பர்மிங்ஹத்துல வந்து 4 days 22nd ல இருந்து 26th of August பாலாஜி டெம்பிள் டெம்பிள்ல வந்து 4 days செய்றோம். இதுல கேட்டுட்டு இருக்கோம் என்ஃபீல்ட்ல அவங்களும் கூப்பிட்டு இருக்காங்க. என்ஃபீல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் 14th. ஓகே. மேபி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்ததெல்லாம் கன்ஃபார்ம். ஈலிங் வந்து 11th ஆகஸ்டும் 22nd ல இருந்து 26th ஆகஸ்ட் வரைக்கும் பர்மிங்ஹத்துல கண்டிப்பா போடுறோம் ஸ்டால். ஓகே फ्रेंड्स, எங்களோட வீடியோ பார்க்குற யாராவது இந்த பொருட்கள் நம்ம வேணும்னா இந்த வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வெல்வை விழாவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருந்தது. இப்போ கோன் காட்டி கொண்டிருக்கிற காரணம் ஜஸ்ட்னா கொடி வேட்டி எடுக்கலாம். அதாவது யாழ்ப்பாணத்து கல், மற்றது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்க்குற எல்லா பொருட்களுமே எங்களோட ஒரிஜினல் பெனோவில், யாழ்ப்பாணத்து பெனோலையில் செய்கிற மீத்துப்பட்டியிலிருந்து எல்லா சாமானும் எடுக்கலாம். அதை தான் இப்போ கோன் காட்சிப்படுத்திக்கிறோம்.
வெல்வெட் திருவிழாவில் ஒரு அழகான மலர் செடிகள் விற்கிற ஒரு கடை இருந்தது. இதில் என்ன சிறப்புண்டா, லண்டனில் நாங்கள் வளமையாக எல்லா பிளான்ட்ஸும் வேண்டலாம் எல்லா கடைகள்லையும். இங்கே எங்களோட ஊருக்கே சிறப்பான சில பிளான்ட்ஸ்களை இந்த கடையில் கண்டோம். இப்போ இவருக்கு காட்டி கொண்டு தூது வேலை கண்டு, இது எவர்கிரீன் என்று சொல்லுகிற ஒரு கண்டை தான் இப்போ இதில் காட்டி கொண்டிருக்கிறார். இது மணி பிளான்ட் என்று ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம் யாழ்ப்பாணத்தில். மற்றது இது போகன் விழா கடுதாசி பூ வந்து யாழ்ப்பாணத்தை சொல்லுவாங்க. அழகான கனகாம்பரம் பூ மாதிரி இருக்குது, நல்ல வடிவா இருக்குது. நான் இப்பதான் முதல் தடவையாக லண்டன்ல பாக்குறேன். யாழ்ப்பாணத்துல நான் முந்தைய எங்கட வீட்டுல இருந்தது இந்த மரங்கள் எல்லாம். ஆனால் இப்ப லண்டன்ல இப்பதான் முதல் தரமாக செம்பருத்தம்பூ. இது வந்து எங்கட யாழ்ப்பாணத்துல உள்ள செம்பருத்தம்பூ தாய்நாட்டு நினைவு வந்துட்டு எனக்கு இதை பார்த்த உடனேயும் நல்ல அழகாக இருக்கு. கத்தரி செடியும் நல்ல பெருசாக வளர்ந்து வச்சிருக்கிறார்கள். காத்து கொண்டிருக்கிறது கொத்தொட்டியல் உடனடியாக போட்டு கொடுத்து கொண்டிருக்கோம். கல்ல போட ரெடி கேட்கணுங்க. உடனடியாக ரோல்ஸ் சுட சுட பொரிச்சு கொண்டிருக்கேன். வடையும் ரோல்ஸும் இருக்கும். காட்டுங்க வடையும் ரோல்ஸ். ஹலோ அக்கா, எத்தனை வடை சுட்டுட்டீங்க இன்றைக்கு? 3000 வடைக்கிட்ட அந்த அக்கா சுட்டுட்டான்னு சொல்றேன். நன்றி அக்கா, பார்க்கவே ஆசையா இருக்கு ஊர்ல நிக்கிற மாதிரி. இங்க பாருங்க கூழ் காய்ச்சி கொண்டிருக்கணும். இங்க பாருங்க நடக்கிற கூழ் காய்ச்சி கொண்டிருக்கணும். கனகாலத்துக்கு பிறகு நண்பன் ஸ்வீனை கண்டிருக்கிறேன். பேபி டீம்ல இருந்து நாங்கள் அடுத்தது கிண்டு கொலைக்கு விளையாடுறது இவர் தான் கீப்பர். நாங்கள் விளையாடினாங்க. எங்களை நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேர் வெவ்வேறு நாடுகளில். இன்றைக்கு லண்டனில் கடும் மழை, இதையும் பொருட்படுத்தாமல் இங்கிலாந்தின் பல பகுதிகளிலும் இருந்து லட்சக்கணக்கான வாகனங்களில் தமிழர்கள் சவுத் லண்டனில் உள்ள க்ராய்டன் என்ற இடத்தில் உள்ள இந்த மைதானத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள் இந்த விழாவில் பங்கு பெற்றுவதற்காக. இதே நேரம் ஸ்காண்டினேவியன் நாடுகள், நோர்வே, ஜெர்மன், ஃபின்லாந்து நாடுகளிலிருந்தும் அதே வேளை யூரோப், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்தும் பல விளையாட்டுக் குழுக்கள், தமிழ் விளையாட்டுக் குழுக்களும் இதில் பங்கு பெற்றுவதற்காக வந்திருந்தார்கள். நானே கொஞ்ச நேரம் மறந்து போனேன் லண்டனில் இருப்பது. அப்படியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருந்தது. தாய்நாட்டில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு தான் எனக்குள் இருந்தது இந்த நாளை இங்கு கழித்த பொழுது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் மீண்டும் சந்திப்போம்.